Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. I'm Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கடற்பாசி ரெசிபி தான். அதுதான் நம்ம நொங்குல பண்ண போகிறோம். அதாவது பாம் ட்ரீ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஐஸ் ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம இந்த நோம்பு டைமில் இதில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து இது ரொம்பவும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். இந்த சம்மருக்கும் இந்த நோம்புக்கும் ஏற்ற இந்த சூப்பரான கடல் பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 இல்லைனா 7 நொங்குல இருந்து நம்ம வந்து இறக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் போர்ஷன்லாம் எடுத்து மாற்றிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு கையளவுக்கு, அதாவது 7 கிராம்ஸ் இருக்கும் கடல் பாசி. அதை வந்து 2 கப் தண்ணியில் நம்ம பாயில் பண்ண வச்சு எடுக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக கரையிறது வரைக்கும் இதை கொதிக்க வைக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறோம். அதாவது உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தாச்சு. இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நொங்குல வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ கடல்பாசி வந்து கரைய வச்சது 1 கப் அளவு இருக்கும்னா நம்ம நொங்கு எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒரு 5 கப்ஸ் இருக்கணும். ஸோ மொத்தமாக 6 கப்ஸ் வரணும். அதாவது நீங்கள் நொங்கில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து இளநீ கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே வந்து இளநீ தான் சேர்த்துருக்கோம். ஸோ இளநீ சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான். ஸோ மொத்தமாக இளநீயும் நொங்கும் சேர்த்து 5 கப்ஸ். அப்புறமா கடல்பாசி வந்து கரைய வச்சு எடுத்து வச்சுருக்கிறது 1 கப். ஸோ இதையெல்லாம் சேர்த்து நாம் இப்போ கலந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இது நம்ம உரையிறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் விடணுமோ அந்த பாத்திரத்தில் விட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி 3 பாத்திரத்துலேயே விட்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பவுல்ஸில் கூட விட்டு சர்வ் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக. இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் விட்டு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாகவோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்லேயோ கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே போதும், சூப்பராக செட் ஆகிரும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.